ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகளை கொடுத்தாலுமே கூட ஒரு சில ராசிக்காரர்கள் பாதிப்புகளையும் அடைகிறாங்க. இந்த 12 ராசிகளுக்குமே ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வரிசையில் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களானது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளானது அமைய பெற்றிருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான ஒரு பலன்கள் தான். உங்களுக்கான பலன்களை நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது தான் நல்லது. ஸோ ஒருவேளை அப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பலன்களானது கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன நடக்கும் போகுது, என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் முறையாக தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கட்டாயமாக முயற்சி பண்ணுங்கள். இப்போ வாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி உங்களுக்கு சந்திரகிரகணமானது இருக்குது. சந்திரகிரகணத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருத்தங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே தான் நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் மங்களகரமானதாகவும் வெற்றிகள் நிறைந்ததாகவுமே இருக்கும். இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்க தொழில் தொடர்பாக பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கூட நீங்கள் பெற முடியும். பணியிடத்துலேயும் நல்ல செயல்பாடுகள் எல்லாம் கிடைக்கும், நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வேலையில் நீங்கள் நிச்சயமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருப்பீங்க. உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவை கொடுக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும். மேலும் இதில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. ஸோ இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருவருக்குமே ஒரு தனித்திறமை அப்படின்றது இருக்கும். அந்த திறமையை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான சரியான வாய்ப்பு, சரியான நேரம், சரியான இடம் இதெல்லாம் கிடைக்காததுனாலேயே பல பேருடைய திறமைகளானது இன்னுமே புதைந்தே தான் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக திறமை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு யாருமே இருக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கான ஒரு டைமிங், உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அது கிடைக்குது அப்படின்னா அதை கிடைக்கும் பொழுதே பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, புத்திசாலித்தனமும் கூட. அது மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும், நல்ல முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்படி தான் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன தான் நீங்கள் படிச்சிருந்தாலுமே கூட, எவ்வளோ தான் அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ தான் திறமைகள் வச்சுருந்தாலுமே கூட இனிமேல் அதை வெளிப்படுத்துறதுக்கான நாட்கள் கிடைக்காம தான் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பெலாம் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அது தொடர்பாக நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய அறிமுகத்தை பெறுவீங்க. யாருக்கு என்ன நடக்கணும்னு இருக்குது, எப்போ யார் மூலியமாக அப்படின்றது ஒரு விதி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபருடைய அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகம் தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஆனால் இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்க என்ன தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எதிரிகள் அப்படின்றவங்க உங்களை எப்படினாலும் காலவாரி ஓடுறதுக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எதிரி விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க. மூத்த அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கலாம். அவங்களுடைய துணையால் நீங்கள் வேலையில் முன்னேற்றம் அடையலாம், இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சக நண்பர்களுடைய துணையும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் எவ்வளவு தான் கடினமான வேலைகள் இருந்தாலுமே கூட அதை உங்களால் முடிக்க முடியும். எப்போவுமே அப்படி தான், எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் கூட ஒருத்தங்க ஒத்தாசைக்கு செய்யும் பொழுது நம்மளால் ஈஸியாக செஞ்சிட முடியும் இல்லையா. அந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் இருக்க போகிறாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம்,
உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். ஸோ இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த நபர். ஆனால் அவங்களுடைய ஒரு முழு ஆதரவும் அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை உங்களால் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக இருக்க போகுது. அதனால் முயற்சிகளை மட்டும் தவற விட்டுறாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. அதிர்ஷ்டகரமான நாட்களும் அதிர்ஷ்டகரமான நேரமும் கிடைக்கும் பொழுது தான் நம்மளுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். அப்போ தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வெற்றி அடைவோம். ஸோ தொட்டது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகக்கூடிய ஒரு நேரம் தான். தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே இந்த டைமில் உங்களுடைய மூதாதையர்களை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணுமோ கரெக்டாக செய்யுங்க. அமாவாசை பூஜையெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். அவங்களுடைய மனம் சாந்தி அடையும். அதனால் உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு கண் வச்சுக்கோங்க. இந்த டைமில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த டைமில் சாதகமாக தான் அமையும். ஜாதகத்தில் காணப்படக்கூடிய தோஷங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை அப்படி தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தோஷ நிவர்த்திக்கான பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க. அப்படி நீங்கள் தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் செய்கிறதன் மூலமாக இந்த டைம் உங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் கவனமோடு நீங்கள் செய்யுங்க. எது செஞ்சாலுமே கவனமும் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய தாயோட மகிழ்ச்சியான உறவுகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்கும். ஸோ பேசாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படக்கூடியவங்களாம் இந்த டைமில் பேசுவீங்க. பிள்ளைங்க வழியிலேயே நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு நிலையில் தான் இருக்க போகுது. நீங்கள் பாராட்டுக்கள் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும், வேலை இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா துணிஞ்சு எல்லா வேலையும் செய்யலாம். வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ எப்படியாவது உங்கள் கையில் பணம் இருக்கும். ஸோ வருமானத்துக்கெலாம் குறைவில்லை. இருந்தாலும் இந்த டைமில் ஒரு சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்துக்கோங்க. மேலும் கணவன் மனைவிக்குடியே இருக்கக்கூடிய அந்யோன்யம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையானது அமையும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சொந்த தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். அதனால் வெற்றிகளானது உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க போகுது. இது மட்டும் கிடையாதுங்க, இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லபடியாக நடக்க போகுது. மேலும் இந்த தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு ஒரு சில துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வெற்றிகளானது இருக்கும். என்னதான் ஒரு சில துறைக்காரர்களுக்கு தொழில் சிறப்பாக இருந்தாலுமே கூட மற்றவங்களுடைய முன்னிலையில் நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா கவனமாக தான் இருக்கணும். இந்த டைமில் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனத்தோடு மட்டும் செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதும், எல்லாமே நல்லா தான் நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஒரு முறை தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைத்தா போயிட்டு வாங்க. இல்லைனா வீட்டில் இருந்தே முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யுங்க. இவரை எப்போ நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமை வரும் பொழுது நீங்கள் கட்டாயமாக அந்த நாளில் வழிபாடுகள் செய்யுங்க. முருகன் அன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கான வெற்றிகள் அதிகமாகவே சேரும். ஸோ நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமானது காணப்படுது. அதனால் இந்த மாதத்தில் அதிகமாக பச்சை நிறங்களை பயன்படுத்துங்க. முக்கியமான எதுவும் வேலைகள் இருக்குது, இன்றைக்கி ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குறீங்க, இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக எப்போல்லாம் விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்லலாம் நீங்கள் பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக சேரும். ஸோ இது போல் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு சாதகமாக தான் நடக்குது. வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திரகிரகணமானது ஏற்பட்டாலுமே கூட இந்த கிரகணத்தால் உங்களுக்கு தோஷங்கள் எதுவும் இல்லை. நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தான் கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகளானது சரியாக இருக்குது. ஸோ கிரகநிலைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பலன்களுமே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ரொம்பவே சிறப்பாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணமும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேதுவினுடைய சேர்க்கையும் இருக்குது. ஸோ இது மாதிரியான கிரக சூழ்நிலைகளானது ஏற்படும் பொழுது கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ யோகமானது ஏற்பட போகுது. இந்த ராஜ யோகத்தினுடைய காரணமாகவே மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். கூடவே இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை போல் இன்னுமே நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்களாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆன்மீக ரீதியாக
கடவுளுக்காக நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் இந்த பரிகாரங்களை முழு மனதோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் வந்து நல்லது நடக்கும். ஸோ இந்த பதிவில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுடைய வீட்டில் யாருக்காவது தனுசு ராசியானது இருக்குது அப்படின்னா அவங்களுக்காக கூட நீங்களும் பிரார்த்தனை செய்துக்கலாம். நம்மளுடைய வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் திருத்தணி முருகப்பெருமானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முருகனுடைய ஆசையோடு உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.